வணக்கம். ஸ்ரீராம அவதாரத்தில் மகாவிஷ்ணு ராமராகவும் அனுமன் சிவனின் அம்சமாகவும் அவதரித்தார்கள் என்பது நமக்கு தெரியும். அதற்கான காரண காரியங்களை இந்த பதிவில் சிவபெருமான் தன் தியானத்திலிருந்து எழுந்து வரும்போது ராமநாமத்தை உச்சரித்துக் கொண்டு வந்தார். பார்வதி தேவி எம்பெருமானை பார்த்து, சுவாமி, நீரே எல்லோருக்கும் மேலான கடவுள், அப்படி இருக்க நீர் ஏன் இன்னொரு கடவுளின் பெயரை சொல்கிறீர்? அதற்கு சிவனின் பதில், தேவி, ராம என்ற எழுத்து இரண்டு விஷயங்களை குறிக்கிறது. ஒன்று, ராம என்பதுதான் பிரம்மம். இரண்டாவது, விஷ்ணுவின் அவதாரமான ஒரு ராமர் தான் என்னுடைய இஷ்டமான அவதாரம். நான் பூலோகத்தில் அவதரித்து ராமருக்கு தொண்டு செய்ய இதை கேட்ட பார்வதிக்கு கோபம் வந்தது. தான் சிவனை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிந்து இருக்க மாட்டேன் என்று சொன்னாள். சிவன் சொன்னார், தேவி, கவலை வேண்டாம். பூலோகத்துக்கு அனுப்ப போவது என்னுடைய உடலின் ஒரு சிறு பகுதியைத்தான், மற்றபடி நான் உன்னுடன் தான் இருப்பேன். பார்வதியும் சமாதானமாகி சுவாமியுடன் அவர் எடுக்கப் போகும் அவதாரத்தை பற்றி விவாதிக்க தயாரான பிறகு, சுவாமியின் அவதாரம் ஒரு குரங்காக இருக்க வேண்டும் என நிச்சயம். ஏன் குரங்கு அவதாரம்? பரமேஸ்வரன் விளக்குகிறார். மனிதனாக அவதாரம் எடுத்தால் தர்மத்திற்கு ஒவ்வாத செயலாக அமையும். எஜமானனை விட சேவகன் ஒரு படி கீழ்நிலையில் இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் குரங்கு அவதாரம் பல காரணங்களில் சிறந்தது. குரங்குக்கு விசேஷமான தேவைகள் கிடையாது, நிறைய சேவகம் செய்ய வாய்ப்புண்டு என்றார். பார்வதி கடைசியாக இன்னொரு சந்தேகத்தை கிளப்பினாள். சுவாமி, ராவணன் உங்கள் பரம பக்தன், நீங்கள் எப்படி அவன் மரணத்துக்கு உதவ முடியும் என்று கேட்டார். சிவன், தேவி, உனக்கு நினைவிருக்கிறதா? ராவணன் என் 11 ருத்த அம்சங்களை திருப்தி பண்ணுவதற்காக தன்னுடைய ஒவ்வொரு தலையையும் வெட்டி நெருப்பில் போட்டான். ராவணனுக்கு 10 தலைகள் தானே, 10 ருத்ரர்கள் தான் திருப்தி ஆனார்கள். ஒரு ருத்ரருக்கு கோபம். அந்த 11வது ருத்த அம்சம்தான் குரங்கு அவதாரம் எடுக்கப் போகிறது என்றார். ஒரு சமயம் விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார். சிவன் மோகினியின் ஆட்டத்தை ரசித்து அவருக்கு ஒரு பரிசு கொடுக்க நினைத்தார். மோகினியான விஷ்ணு, உங்களுடைய ஆத்ம சக்தியின் முழு பலத்தையும் கொடுங்கள் என்று கேட்டார். சிவனும் அப்படியே தன் சக்தியை ஒரு விதையாக கொடுத்தார். விஷ்ணு சப்தரிஷிகளை கூப்பிட்டு, இதை பத்திரமாக காப்பாற்றுங்கள், இதிலிருந்து ஒரு மகாபலம் பொருந்திய மகான் பிறக்கப் போகிறான். அவன் என்னுடைய ராம அவதாரத்தில் ராவணவதத்துக்கு துணையாக இருப்பார் என்று அவர்களும் தக்க சமயத்தில் அந்த விதையை வாயு பகவானிடம் சேர்த்து. அஞ்சனி கேசரி என்ற குரங்கின் மனைவி. இந்த அஞ்சலி சாதாரண குரங்கில்லை, இவள் ஒரு தேவமாது. ஒரு சமயம் இந்த தேவமாது இந்திரனை 1000 கண்ணுடையவன் என்று கேலி செய்ய போய் குரங்காக பிறக்க வேண்டிய நிலையை சிவன் அவள் மேல் இறக்கப்பட்டு அவள் வயிற்றில் மகனாக பிறக்கிற பாக்கியத்தை வரமாக அளித்தார். சிவனுடைய விதையை அஞ்சலிக்கு கொடுக்க தீர்மானித்தார் வாயு பகவான். அஞ்சலி சிவனை நினைத்து தியானம் செய்து கொண்டிருந்தால் வாயு பகவான் சிவனுடைய விதையை அவள் காது வழியாக அவளுடைய கற்ப. இதுதான் பரமசிவன் அனுமாராக அவதாரம் எடுத்த கதை. அதனால்தான் அனுமாரை சங்கர சுவன் கேசரி நந்தன் அஞ்சனி புத்திரன் என்ற சிவபெருமானின் அம்சம் அனுமார் என்று நாம் எல்லோரும். இந்த அதிசய கூட்டணி தான் விஷ்ணு அம்சமான ராமரும் சிவ அம்சமான ஹனுமான்.